எங்க பார்த்தாலும் ஏஐ கம்பெனி ஜென்ரேட்டிங் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். ஏன் இப்போ கூட நீங்க ஏஐ யூஸ் பண்ணலாம். பட் ஒன் ஆஃப் த கொஸ்டின் யாருமே கேட்காத என்னன்னா, டஸ் கம்பெனி ரியலி ஜென்ரேட்டிங் மணி அண்ட் ப்ராஃபிட்டட் ஃப்ரம் இட்? அதோட ஷார்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நோ. த மேத் பிஹைண்ட் இட் இஸ் ஆக்சுவலி ஃபண்டமெண்டலி ராங். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வித்வுட் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. இந்த $20 லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ChatGPT, Claude, Gemini எல்லாமே எய்தர் நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஆர் ஒரு 20 இல்லைனா ஒரு $25 சப்ஸ்கிரிப்ஷன்ல இருப்போம். பட் கம்பெனிஸ்க்கு ஒரு பவர் யூசர்னால ஏற்படக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி $15,000. யார் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா த ஆன்சர் இஸ் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். ஸோ நம்ம கொடுக்குற $20 இல்லைனா $25 ஒரு சின்ன அமௌண்ட் தான் ஆக்சுவலி கவர் பண்ணுது. மீதி காசு எல்லாமே வெஞ்சர் கேபிட்டலிஸ்டோட தான். எவ்ரி சிங்கிள் குவரி காஸ்ட், கம்ப்யூட்டேஷன், எனர்ஜி, கூலிங் சிஸ்டம். ஸோ நம்ம கொடுக்குற $20 பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்க்கு ரொம்பவே ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான். ஸோ மீதி எல்லாமே இந்த விசியோட மணி தான். இந்த மணி இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தான் ஓப்பன்ஏஐக்கு அவங்களோட அசியோர் பிளாட்ஃபார்ம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் சம் டைம்ஸ் ஓப்பன்ஏஐக்கு அசியோர் பிளாட்ஃபார்மோட கம்ப்யூட்டேஷன் பவர் பத்தல. ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா NVIDIA ஒரு $100 பில்லியன் நான் ஓட்டிங் கான்ட்ராக்டை ஓப்பன்ஏஐ கூட மேக் பண்ணுறாங்க. லைக் அவங்களோட ஜிபிஎஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஓப்பன்ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓப்பன்ஏஐ கிட்ட அவங்களோட ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, லைக் ஏஐ டேட்டா சென்டர்ஸ் இல்லை. அதனால ஓப்பன்ஏஐ ஆரக்கிள் கூட ஒரு $300 பில்லியன் 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் மேக் பண்ணுறாங்க. லைக் ஆரக்கிள் வந்து ஓப்பன்ஏஐக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆரக்கிள் வந்து NVIDIA கிட்ட தான் ஆக்சுவலி சிப் வாங்கி ஆகணும். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் NVIDIA ஓப்பன்ஏஐ மேலே இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஓப்பன்ஏஐ ஆரக்கிள் கூட கான்ட்ராக்ட் போட்டாங்க அண்ட் ஆரக்கிள் திருப்பி NVIDIA கிட்ட சிப்ஸ் வாங்குறாங்க. ஸோ மணி ஆக்சுவலி வெளில யாருக்கிட்டையும் போல, அதே 3 பேர்கிட்ட தான் சுத்திட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ட்ரிப்பிங்னு சொல்லுவாங்க. இதை யாரு பப்ளிஷ் பண்ணாங்கன்னா ப்ளூம்பர்க் அப்படின்றவங்களாம். நீங்க பார்க்கலாம் இந்த கிராஃப்ல அதர் சின்ன கம்பெனிஸும் இருப்பாங்க. ஸோ மணி வந்து வெளில எங்கேயும் போகாம இந்த மாதிரி பிக் டெக் செயின்ஸ்குள்ளேயே சுத்துறதுனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள்னு சொல்றோம். அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள்ல இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துருச்சு. லைக் அந்த $100 பில்லியன் பதிலாக NVIDIA பார்த்தீங்கன்னா $30 பில்லியன் மாத்திட்டாங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை. அண்ட் இந்த மோனோபாலியை பிரேக் பண்ண AMD ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா AMD சிப்ஸை யூஸ் பண்ணி ஒரு 6 gigawatt ஆஃப் AI டேட்டா சென்டரை ஓப்பன்ஏஐ பண்ணா AMDயோட ஸ்டாக்ஸ் அப் டு 10% வரைக்கும் ஒரு ஸ்டாக்கோட பிரைஸை 1 சென்ட்டுக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லி தான் அந்த டீல். ஸோ இதனால வந்து என்ன நடக்கும்னா லைக் ஒரு ஜென்யூனான காம்படிஷன் பிட்வீன் NVIDIA அண்ட் AMDக்குள்ள இருக்கும். வாட்ஸ் ரியலி ஹேப்பனிங்? டு பி ஹானஸ்ட் ஏஐ கம்பெனிஸ் இன்னும் சரியா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணல. அவங்களோட பிசினஸ் மாடலும் ரொம்பவே ஒஸ்டா இருக்கிறதுனால ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணல. ஸோ இதனால கம்பெனிஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா லைக் நர்ஃபிங் தேர் மாடல்ஸ். நீங்க பார்க்கலாம் முன்னாடி கொடுத்த ரெஸ்பான்ஸை விட இப்போ ரொம்பவே டம்மா தான் ஆன்சர் பண்ணும். ஸோ இதோட காரணம் என்னன்னா இப்போ நம்ம ஒரு எய்தர் ஃப்ரீ யூசரா இருக்கோம் இல்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் யூசரா இருக்கோம்னா மாடல் டம்மா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மாடல் பை பண்ண அதுக்கு வந்து காசு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுவோம். லைக் இப்போ கூட லைக் அந்த ஃபேபிள் அப்படின்ற மாடல் நார்மல் ஃப்ரீ யூசரால யூஸ் பண்ண முடியாது, பெய்ட் யூசரால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் சின்ன சின்ன ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ்லாம் அவங்களோட ஹோல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாவே API காஸ்டிங்கே போயிடுறதுனால ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நிறைய ஃபெயில் ஆகுது. லைக் அவங்க கிட்ட வேற எதுலையும் இன்வெஸ்ட் பண்ண காசு இல்லை, லைக் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி விஷயத்துக்கு. அதனால ரொம்பவே ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க ஸ்மால் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். கூகுள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஆட் ரெவன்யூ கில் பண்றாங்க. லைக் முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், அந்த இடத்துல ஆட் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணும் கூகுளுக்கு. பட் இப்போ வந்து அந்த ஏஐ சம்மரி மட்டும் பார்க்கறதுனால ஆடை வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்கல. ஸோ அதனால ஒரு பெரிய லெவலில் ஆட்ல மேக் பண்ணக்கூடிய ரெவன்யூவை கூகுள் லாஸ் பண்ணலாம். அண்ட் கம்பெனிஸ் வந்து புது புது மாடல் எடுத்துட்டு வர்றதுக்கு ரிசர்ச் பண்ண அண்ட் ஆல்சோ ட்ரெயின் பண்ண நிறைய கம்ப்யூட்டேஷனல் காஸ்ட் தேவை. அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் ரொம்பலாம் அதிகம் கிடையாது, பட் அதில் ஏற்படக்கூடிய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். அண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து உண்மையாக இன்னும் ப்ராஃபிட் மேக் பண்ணல. ஸோ ப்ராஃபிட் மேக் பண்ணாத டெக்னாலஜியில் ஏன் இன்னும் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? அதுக்கான மெயின் ரீசன் FOMO தான். லைக் வாட் இஃப் கம்பெனிஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் அமௌண்ட் இல்லை ஜென்ரேட் பண்ணிட்டா அந்த நேரத்தில் எங்கே நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு தான். லைக் மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் ஒரு 10 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 10 கம்பெனியும் சக்ஸஸ் ஆகிடும், ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி கிடையாது. 10ல் ஒரு கம்பெனி பெரிய லெவலில் பூம் ஆச்சுன்னா அந்த மீதி 9 கம்பெனியோட லாஸை வந்து இந்த ஒரு கம்பெனி வின் பண்ணதே மேனேஜ் பண்ணிடும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ அதனால தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ கம்பெனிஸ் எல்லாமே ஃபைட் பண்றதுக்கு காரணமும் இதுதான். நம்ம கிட்ட இருந்த யூசர்ஸ் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியர் தான். ஸோ இதனால தான் கம்பெனிஸ் வந்து எல்லாம் போட்டி போட்டுட்டு ஏஐ இன்டெகிரேட் பண்றதா இருக்கட்டும், புது புது ஏஐ மாடல் மேக் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே காரணம் இதுதான், த கம்மிங் கிராஷ்.
ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டே எந்த கம்பெனியும் மேக் பண்ணலனா கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஃப்ரீ டயர்லாம் எடுத்துட்டு ஒரு பெரிய லெவலில் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க சப்ஸ்கிரிப்ஷனா. அப்பதான் அவங்களால ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும். நம்ம யூஸ் பண்ற மாதிரி இப்போ விசி மணி இருக்காது, கன்சூமரா நம்ம காசு கொடுத்து தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம எல்லாம் யூஸ் பண்றதுனால ஒரு யூசர் கன்வர்ஷன் ரேட் கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். ஆக்சுவலி கம்பெனிஸும் அப்படிதான் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து யூஸ் ஆயிட்டோம். லைக் ஒரு நார்மல் இமெயில் மேக் பண்ணணும்னா கூட ChatGPT கிட்ட தான் கேட்குறோம். இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளால ChatGPTயோ ஜெமினியோ கிளாடோ இல்லாமல் இருக்க முடியாது. நம்மளும் கண்டிப்பா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு காசு கட்டி தான் தீருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயர்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதோட டோக்கன் கம்மியாக இருக்கும். லைக் நம்மளால கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலி இதுதான் அவங்களோட பிளானாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி பண்ணாதான் உண்மையாலுமே அவங்களால மணி ஜென்ரேட் பண்ண முடியும். மணி ஜென்ரேட் பண்ணாலும் அதில் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இந்த நேரத்தில் ஏஐ வந்து ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட் ஆகிடும். லைக் எல்லாரும் யூஸ் பண்ண முடியாமல் உண்மையாலுமே யாரு காசு பே பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆக்கிடுவாங்க. So here we came to the conclusion. AI பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் பவர்ஃபுல் தான், பட் கம்பெனிஸோட பிஸ்னஸ் மாடல் தான் தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம்னா லைக் க்ளவுடை நம்பி இல்லாமல் நம்மளோட ஓன் ஹார்ட்வேரில் நம்ம வந்து லோக்கல் மாடல்ஸ் ரன் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கு க்ளவுடை டிபெண்ட் பண்ணியிருப்போம். டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம வந்து லோக்கல் மாடல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஏன் லோக்கல் மாடல் நம்ம யூஸ் பண்ணலன்னா பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் ஹார்ட்வேர், அப்புறம் அதோட செட்டப் ப்ராசஸ் எல்லாமே காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணல. பட் கெமா, குவின் அந்த மாதிரி மாடல்ஸ் தான் நல்லாவே இருக்கு. இப்போ இந்த மாதிரி இன்னுமே ஓப்பன் மாடல்ஸ் ஃபியூச்சர்ல நல்லா வந்துச்சுன்னா லைக் கம்மியான ஹார்ட்வேர்லயே ரன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஈஸியா செட்டப் பண்ண முடிஞ்சதுன்னா எல்லாரும் லோக்கல் மாடல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி நடந்துருச்சுன்னா கம்பெனிஸ்க்கு நம்ம பே பண்ண தேவையில்ல, நம்மளோட ஓன் ஹார்ட்வேர்ல நம்ம ரன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்க தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.